அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கலாமுல்லாஹ் வ கைரல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா ஃபஇன்ன குல்ல முஹதஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதை நாடி இந்த இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். நபிகளார் ஒரு நாள் நபிகளாரிடத்தில் பெண்மணிகள் ஆண்களை தாண்டி உங்களுடைய செய்திகள் எங்களுக்கு வருவதனால், ஆண்கள் சொல்லித்தான் நீங்கள் சொல்லுகின்ற விடயம் எங்களுக்கு கேள்விப்படுவதனால், டிரெக்டாக உங்களிடத்திலிருந்து மார்க்கம் படித்து கொள்வதற்கு ஒரு நாளை தெரிவு செய்து ஒரு சபையை உண்டு பண்ணி தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தில் ஒரு நாளை தெரிவு செய்து நேரடியாக பெண்களுக்கு சில செய்திகளை சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் முதல் நாளே நபிகளார் எதை சொல்லுகின்றார்கள் என்றால், அதிகமாக நரகத்தில் பெண்களை காண்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்றைக்கு இறங்கின வஹி அதுதான். இப்படி சொல்லுகின்ற பொழுது உம்மு சுலைம் போன்ற பெண்கள் யோசித்தார்கள், பெண்கள் நரகத்துக்கு போவதென்றால் போகட்டும், நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், சுவர்க்கத்துக்கு இலகுவாக போவதற்குரிய வாயலும் பெண்களுக்கு தான் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் உபதேசத்தை நடத்துகின்ற பொழுது பெண்களுடைய சிறப்புகளை பற்றி சொன்ன நேரத்தில் அதை இஸ்லாம் தெரிந்து கொள்கிறது. அதனால் அன்றைக்கு இருந்த விவேகமான பெண்கள், இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் பின்பற்றினவர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புத்தி கூர்மையோடு நடந்து கொண்ட காரணத்தினால இன்று வரைக்கும் இந்த மார்க்கம் கடுகளகும் மாறாமல் எங்களுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த உம்மு சுலைம் போன்ற பெண்கள் அப்படி சிந்தித்தார்கள். சுவர்க்கத்தில் உயர்வை அடையக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கிறதுனால நரகத்துக்கு போகிற பெண்கள் போகட்டும், நாங்கள் அதில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் ஈடுபட்டதனால குறுகிய காலத்துக்குள்ளால் அதே மாதிரி பயான் நடக்கிற நாளில் நபிகளார் சொல்லுகிறார்கள், இன்னின்னாருடைய மாளிகைகளை நான் சுவர்க்கத்தில் காண்கிறேன், இன்னின்ன பெண்களை நான் சுவர்க்கத்தில் காண்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் இஸ்லாம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கத்தை பொறுத்த மட்டும் ஆணுக்கும் சொந்தம் கிடையாது, சுவர்க்கத்தில் பெண்ணுக்கும் சொந்தம் கிடையாது. யார் அதுக்கு சொந்தக்காரர்களோ அவர்கள் தான் சொந்தக்காரர்கள். ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு சொந்தக்காரர்கள், பெண்கள் மட்டும்தான் இதுக்கு சொந்தக்காரர்கள், அல்லது அவர்களுடைய கேட்டகரியை அடிப்படையாக வைத்து இப்படியெல்லாம் உலகத்தில் சில இடங்களில் சொந்தங்கள் வழங்கப்படும். 25 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் இங்கே இடம் இருக்கிறது, அல்லது 50 வயதுக்கு தாண்டினவர்கள் இதில் பங்கு கொள்ள முடியாது, வயோதிபர்கள் இதில் பங்கு கொள்ள முடியாது, அல்லது வயோதிபர்கள் தான் இதில் இருக்கணும், திருமணம் முடித்தவர்கள் தான் இதில் இருக்கணும், திருமணம் முடிக்காதவர்கள் தான் இதில் இருக்கணும். அப்படியெல்லாம் உலகத்தில் நிபந்தனைகள் இருக்கிறது. ஆனால் சுவர்க்கத்தை பொறுத்த மட்டும் அந்த உரையிலிருந்து அந்த பெண்கள் தெரிந்து கொண்டது, சுவர்க்கம் என்பது என் சுவர்க்கம் எனக்குரியது, அதை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் என்று அந்த பெண்கள் ஆர்வமாக ஈடுபட்டதனால உலகத்தில் வாழுகின்ற பொழுது வஹீனூடாக நீங்கள் சுவர்க்கவாதி என்பதனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் எவ்வளோ அறிவென்று பாருங்கள், எவ்வளோ தியாகம் என்று பாருங்கள். இந்த உலகத்தை எப்படி புரிந்திருந்தார்கள், மறுமை வாழ்க்கை கைவிட்டு போகக்கூடாது என்ப விஷயத்தில் எவ்வளோ தெளிவோடு இருந்தார்கள்.
உலக பிரச்சனைகளை அவர்கள் தலையில் சுமந்து கொண்டு மறுமை வாழ்க்கையை மறந்துவிடவும் இல்லை. மறுமை விஷயங்களில் ஒவ்வொரு கணமும் மிக தெளிவோடு இயங்கின காரணத்தினால் அவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தன, அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தன, அவர்களுக்கும் பொருளாதார சிக்கல்கள் இருந்தன, அவர்களுக்கும் கணவனால பிரச்சனைகள், அவர்களுக்கும் ஊரால பிரச்சனை, அவர்களுக்கும் இன்னொரு கஷ்டங்கள் துன்பம். அவர்களும் மனிதர்கள் தான். அதனால் அதையெல்லாம் அவர்களுடைய இந்த வஹீயுடைய அறிவை பெற்று அதை அவர்கள் சரியாக சிந்தித்து செயல்பட்ட காரணத்தினால அந்த பெண்மணிகள் இலகுவாக சுவர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள் என்பதனை பார்க்கிறோம். அதில் ஒரு பகுதி தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாங்கள் அவ்வப்போது எங்களை இணைத்து கொள்வது. அவ்வப்போது சுவர்க்க பூஞ்சோலை என்று வர்ணிக்கப்பட்ட இந்த பயான்களில் கலந்து கொள்வது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான சந்தர்ப்பத்தில் இதை ஏன் ஆரம்பமாக சொல்லுகின்றேன் என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற பொழுது அது யார் பேசுகிறதா இருக்கட்டும், அது எந்த நாளாக இருக்கட்டும், அல்லது எவ்வளோ தெளிவாக பேசுகிறாரா, அல்லது ஃபேமஸ் ஆனவரா, அதெல்லாம் கதையே கிடையாது. சுவர்க்க பூஞ்சோலையா, நான் அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனால் எனக்காக சுவர்க்கத்தில் பெரிய ஒரு ஏற்பாடு நடக்கும். இந்த நம்பிக்கை ஈமானோடு இருக்கிறவர்கள் மார்க்க விவகாரங்களில் கூடுதலாக ஈடுபடுவார்கள். மார்க்க விவகாரங்களில் சுயநலம் இருக்கணும். தன் சுவர்க்கம் என்று வருகிற பொழுது தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சகோதரி, தான் பெற்ற பிள்ளை, தன்னுடைய தாய் தந்தை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. காரணம் என்னவென்றால் அங்கே போய் அப்படி தான் நடக்க போகிறது. அப்போ இங்கே நாங்கள் மார்க்க விவகாரங்களுக்கு ஏதாவது இந்த குடும்பம் சில விஷயத்தில் தடைகளாக இருக்கலாம், ஒரு பிள்ளையுடைய ஒரு விவகாரம் தடையாக இருக்கலாம், ஒரு கணவனுடைய ஒரு விடயம் தடையாக இருக்கலாம், அல்லது தாய் தந்தையுடைய ஒரு விடயம் தடையாக இருக்கலாம். அதனால் அதுக்கு ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணி எமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை நாங்கள் பயன்படுத்தி, பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களும் உயர்கல்வி படித்தவர்களாக தான் இருப்பீர்கள். அதனால் அந்த கல்வியை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் சமாளித்து இதையும் சமாளித்து இப்படியான ஒரு கருத்தோடு புத்தி தெளிவோடு நாங்கள் இயங்குகின்ற பொழுது இந்த உலகத்தையும் நாங்கள் சமாளித்து வாழலாம், குடும்பத்தையும் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் சமாளித்து வாழலாம், மறுமைக்காக இருக்கிறதையும் விட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, மார்க்க விவகாரங்களுக்காக வேண்டி அவ்வப்போது தேவைப்பட்டால் நாங்கள் நேரம் ஒதுக்குறதற்கு ஒரு தேவை எனக்கு இருக்கிறது, எனக்கும் தான் அது என்று நாங்கள் ஒரு முடிவெடுத்து கொள்ளணும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த பயானில் பார்க்க இருக்கிற தலையங்கம் என்னவென்றால் நிம்மதி. நிம்மதி என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு நிம்மதியுடைய அருள் எவ்வளவு உண்டு. உலகத்தில் இன்றைக்கு எவ்வளோதான் காசி பணத்தோடு சொத்து செல்வத்தோடு எவ்வளோ பெரிய பட்டம் பதவிகளோடு வாழ்ந்தாலும் கூட இந்த நிம்மதியுடைய பெருமதி இருக்கிறது, அந்த தேவைப்படுகின்ற பொழுதுதான் அது விளங்கும். காலத்துடைய பெருமதியை பற்றி நாங்கள் சொல்கிறோம், ஆனால் சாதாரணமாக அதனுடைய பெருமதி விளங்காது. பரீட்சை எழுதக்கூடிய மாணவன் அந்த கடைசி நிமிஷத்தில் அவனுக்கு விளங்குகிறது அந்த ஒரு நிமிஷத்துடைய பெருமதி. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் அந்த ஒரு நிமிஷம் இருக்கிறதே, அந்த குழந்தை வெளி வருகிற பொழுது நாம் வாழ்வேனா அல்லது மரணிப்பேனா, அந்த ஒரு நிமிடத்தை தாண்டுகின்ற பொறுமதி அவளுக்கு தான் அன்றைக்கு தெரிகிறது. ஒரு வாகனத்தை நாங்கள் தவறிட்டோம், இரவிலிருந்து அந்த வாகனத்துக்காக வேண்டி எங்களுடைய எல்லா விஷயத்தையும் ரெடியாக்கி தயார் பண்ணி போகிற பொழுது இன்றைக்கு அந்த வாகனம் 5 நிமிடம் முந்தி போயிட்டுண்டால் அதனுடைய கஷ்டத்தை நாங்கள் அப்போ உணர்கிறோம். ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ கிடைக்க வேண்டிய லாபம் ஒரு நிமிடத்தால் தப்பி போனால் அவர் உணர்வார் அந்த நிமிடத்துடைய பெருமதி.
அதனால் ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானது என்பது அந்த நிமிஷத்தை அனுபவிக்கிறவனுக்கு அது தெரியும். அன்புக்குரிய சகோதரிகளே, அதனால் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக வாழுகின்றார்களா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை பார்த்து நான் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், மற்றவங்க நிம்மதியாக தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் மாளிகையில் வாழ்கிறாரு, ஆனால் இன்னொருத்தர் பார்த்து அவருக்கு என்ன குறை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், என்ன சொத்து சுகங்கள், அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் யாராவது இன்னொருத்தரோட ஒரு தொடர்போடு இருந்தால் இந்த சொத்து சுகம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு, மனைவிக்கு இன்னொரு தொடர்போண்டு இருந்தால் எல்லாம் இருந்து ஒன்றுமில்லாதவன் ஆயிட்டானே, அவனுக்கு தெரியும் அந்த நிம்மதியுடைய பொறுமதி. இப்போ இந்த சொத்து சுகம், காசி பணம் எல்லாமே ஒன்றுக்கும் உதமாக போய்விட்டது. இது எதுவும் தேவையில்லாண்டு ஆயிட்டு. நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா திடீரென்று ஒரு பிள்ளைக்கு ஒரு நோயை தருவான். ஒரு பிள்ளைக்கு ஒரு நோயை தந்தால் இன்னும் ஒரு 5 பிள்ளை நல்லா இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சொத்து சேங்களோடு செழிப்பாக இருக்கிறார்கள், கணவன் மனைவியும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிள்ளைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்ததுனால எல்லா சுகமும் இப்போ போயிட்டு, எல்லா விதமான நிம்மதியும் இப்போ எங்களை விட்டு போய் எங்களுடைய உணர்வுகளும் மாறி, சிந்தனைகளும் மாறி, எங்களுடைய முகத்தில் இருந்த செழிப்பும் மாறி, சபைக்கு போக முடியாத ஒரு நிலையாகி தனிமையிலேயே இந்த மனோபாயங்களை உணர்ந்து அதனால் பல டென்ஷன்களும் கவலைகளும் கசிவுகளும், அதனால் சாப்பிடாமல், அதனால் தூங்காமல், ஒழுங்காக ஒரு நேரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல், அதனால் தான் மனது பாதிக்கப்பட்டு தற்கொலை வரைக்கும் போகிறவர்களும் இருக்கிறார்கள். நிம்மதி என்பது சாதாரணம் கிடையாது. இதை எதுக்கு சொல்லுகின்றேன் என்றால், இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல விஷயங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொண்டால் 24 மணி நேரம் நான் நிம்மதியோடு தான் வாழுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருத்தரும் கிடையாது. ஒருத்தருக்கும் சொல்லலாது எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் நிம்மதியோடு தான் வாழுகிறேன் என்று. அவ்வப்போது கவலைகள், கசிவுகள், காயங்கள், உள்ளத்தில் ஏமாற்றங்கள், நடுக்கங்கள், திடுக்கங்கள், தடமாத்தங்கள், இப்படியான பல உணர்வுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் கூட நாளைக்கு என் பிள்ளை என்னவாகுமோ, நல்லா வருவானா கெட்டு போவானா, அல்லது என் கணவன் நாளைக்கு எப்படி இருப்பார், இன்றைக்கு நல்லா இருக்கிறாரு நாளைக்கு எப்படி இருப்பார், அல்லது எனக்கு என்னவாகுமோ, நாளைக்கு நான் தேக ஆரோக்கியத்தோடு இருப்பேனா அல்லது எனக்கும் நோய் வந்துடுமோ. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது, யாருக்கும் சொல்ல இயலாது. எனக்கு எந்த பயமோ நடுக்கமோ ஏமாத்தமோ திடுக்கமோ ஒன்றுமே எனக்கு இல்லை, எனக்கு எந்த விதமான ஏமாத்தமும் வராது, எனக்கு எந்த நோயும் வராது, எனக்கு எந்த பொருளாதார கஷ்டமும் வராது, என் பிள்ளையை பற்றி, என் தாயை பற்றி, என் தந்தையை பற்றி எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எனக்கு எந்த அச்சமும் இல்லை, எனக்கு எதுவும் நடக்காது, நாங்கள்லாம் அப்படி கொடிகட்டி இருப்போம். யாருக்காவது சொல்லலுமா? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிம்மதியற்று போகின்ற காரணிகளை வகைப்படுத்தலாம். சாதாரணமாக நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள், அதில் நிம்மதி இருக்கிறதா என்று. பொருளாதாரத்தை எடுத்தால் பொருளாதாரம் செய்கிறவனுக்கு நிம்மதி கிடையாது. கடன் எடுத்தால் கொடுக்க மாட்டார்கள், நம்பினா மோசடி செய்வார்கள், அல்லது வாக்கு மாற்றம் செய்வார்கள், எத்தனையோ பெரிய விஷயங்களில் கஷ்டப்படுவார்கள். ஆனால் இறுதி முடிவு ஏமாற்றமாக இருக்கும். யாரையும் நம்ப இயலாது, யாருடனும் ஒரு தொடர்பு வைக்க இயலாது. இன்றைக்கு கடையை மூடிட்டு போனால் நாளைக்கு போய் திறக்கும் வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. கடையை திறந்தான்னு சொன்னால் மூடும் வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ பொருளாதாரத்தை கையில் வச்சுக்கொண்டும் இருக்க இயலாது, வெளியில் போடவும் முடியாது, பொருளாதாரத்தில் யாரையும் நம்பவும் இயலாது. இப்படி பொருளாதாரம் செய்கின்றவர்களுக்கு நிம்மதி கிடையாது. அல்லது படிக்கிற மாணவனை எடுத்தால் அவனுக்கும் நிம்மதி கிடையாது. நான் படிக்கிற படிப்பு எனக்கு கைகூடுமா, நான் படிக்கிற படிப்பால் ஒரு ஜாப் கிடைக்குமா, அல்லது படிக்கிற படிப்பு என்னை ஏமாற்றிடுமா, அல்லது பரீட்சையில் பாஸ் ஆகுவேனா ஃபெயில் ஆகுவேனா, இப்படி பல்லாயிரம் சிந்தனைகளோடு தான் அவனும் படித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் நிம்மதியாக அந்த காலத்தில் உறுதியாக இயங்க முடியாது.
அதே மாதிரி குடும்ப சமூக வாழ்க்கையை எடுத்தால் அதிலே நிம்மதி இல்லை. ஏன்? குடும்பத்தில் நல்லா வாழ நினைத்தாலும் குடும்பம் விடாது. ஊரில் நல்லவனாக வாழ நினைக்கிறேன், ஆனால் ஊர் இடம் தருவதில்லை. நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், ஆனால் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அவ்வப்போது கெட்ட பெயர்கள், அவ்வப்போது சந்தேகங்கள், அவ்வப்போது அவமானங்கள், அவ்வப்போது பிழையாக சித்தரிப்புகள், இப்படி எங்கு பார்த்தாலும் கதைகளும் இப்படியான சிந்தனைகள் இருக்கிற பொழுது நல்லவனால வாழ நினைத்தும் வாய்ப்பில்லையே, உதவி செய்ய நினைத்தும் வாய்ப்பில்லையே. அதை சிந்திக்கிற பொழுது சமூக வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது. அல்லது வணக்கம் செய்கிறோம், அதிலேயாவது நிம்மதி இருக்கிறதா? நாம் வணங்குகிற இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? மறுமையில் இதுக்கு கூலி கிடைக்குமா இல்லையா? இது சரியாத்தானா இருக்குது அல்லது இது மிஸ்டேக் இருக்கிறதா? அல்லது இது நான் இஹ்லாஸோடைய தான் செஞ்சேனா இல்லையா? இது சொர்க்கத்தை தருமா இல்லையா? என் இறுதி முடிவு எப்படி ஆகும்? எல்லா சிந்தனைகளும் அதிலேயும் இருக்கிறது. இப்படி எதை எடுத்தாலும் மனதில் பல்லாயிரம் சந்தேகங்கள், பல்லாயிரம் அச்சங்கள், பீதிகள், ஏமாற்றங்கள், கசிவுகள், காயங்கள், இப்படித்தான் நாங்கள் வாழுகின்றோம் என்றால் ஒருத்தரும் நிம்மதியாக வாழ்வது கிடையாது. அதே நேரத்தில் நிம்மதியாகத்தான் 24 மணி நேரமும் வாழ வேண்டும் என்பதும் இஸ்லாமிய கூற்று. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் ஒரு கணமும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடாது. நிம்மதி இல்லாமல் வாழுகின்ற மார்க்கமும் அல்ல இது. இந்த மார்க்கத்துடைய அடிப்படையே உங்களுக்கு நிம்மதியே தான். அப்படித்தான் இஸ்லாமும் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியா இருக்கிற பொழுது இன்றைக்கு இந்த நிம்மதி மனதுக்கு தேவை என்பதனால ஒவ்வொரு சாரார்கள் ஒவ்வொரு மாதிரி இந்த நிம்மதியை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் வாருங்கள் என்று ஒவ்வொருத்தரும் அழைப்பார்கள். சிலர் என்ன பெரிய கஷ்டம் துன்பங்கள் இருந்தாலும் உங்களுடைய மனதை நாங்கள் ஆறுதல் படுத்தி, உங்களுடைய மனதுக்கு எவ்வளோதான் பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இரும்பு கோட்டை மாதிரி நாங்கள் மனதை ஆக்கி தருகிறோம், எங்கள்கிட்ட வாருங்கள், என்ன பிரச்சனைக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம், நாங்கள்லாம் உளவியல் ஞானிகள், அல்லது நாங்கள்லாம் மனதை துறைபோக படித்தவர்கள், நாங்கள்லாம் பெரிய பெரிய கோர்ஸுகள் முடித்து அந்த சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட்டு அந்த எம்எல்டி இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி எங்கள்கிட்ட நீங்கள் வந்தான்னு சொன்னால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் தீர்ப்போம். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் மனதுக்கு ஆறுதல் தருவோம், மன நிம்மதியை நாங்கள் தருவோம். காசி மனங்களோடு பல மணி நேரம் வெயிட் பண்ணி எங்களை சந்தித்தால் இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று நாங்கள்லாம் உளவியல் ஆய்வாளர்கள், நாங்கள்லாம் உள்ளத்தை நன்கு படித்தவர்கள், நாங்கள்லாம் இப்படி என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு பக்கத்தில் இந்த நிம்மதியை தருவதாக அழைப்பார்கள். இப்படி இருக்கிற பொழுது இந்த நிம்மதியை பற்றி நாங்கள் வஹீயின் பக்கம் திரும்பி பார்த்தால் முதல்ல நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். எவன் உள்ளத்தை படைத்தானோ அங்கிருந்து ஒரு வழிகாட்டல் வரணும். என் உள்ளம் எவனுக்கு சொந்தமாக இருக்கிறதோ, என் உள்ளத்துடைய சிஸ்டத்தை எவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ, இல்லாமல் இருந்த இந்த உள்ளத்தை எவன் உண்டு பண்ணினானோ, அது எந்த மாதிரி சிஸ்டத்தில் இயங்கணும் என்று சொல்லி எவன் வடிவமைச்சிருக்கிறானோ அங்கிருந்து ஒரு வழிகாட்டல் வருகின்ற பொழுதுதான் இந்த உள்ளத்துக்கு நிம்மதி வரும். இதை முதல்ல நாங்கள் நம்பணும், இதை முதல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எவன் கைவசம் என்னுடைய உள்ளம் இருக்கிறதோ, அதை எவன் வாதாடுகிறானோ, எவன் இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறானோ, அதில் மறைந்திருக்கக்கூடிய ஊசலாட்டத்துக்கும் எவன் தெரிஞ்சு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறானோ அங்கிருந்து ஒரு வழிகாட்டல் வந்தால் மட்டும்தான் இது நிம்மதி பெறும். வேறு ஒருத்தருக்கும் இதில் நிம்மதியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பில்லை என்று முதலாவது நாங்கள் உணர்ந்து அவன் இந்த நிம்மதியை பற்றி என்ன சொல்லுகிறான், உங்களுடைய உள்ளத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய நான் இதுக்கு நிம்மதி நான் சொல்லுகின்ற சுகிச்சை தான் என்று சொல்லக்கூடியவனுடைய அந்த வழிகாட்டலை நாங்கள் பெறுகின்ற பொழுது எல்லா பிரச்சனைக்கும் நிம்மதி கிடைக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் அதனுடைய தீர்மானம் நிம்மதியை எப்படி அவர் அனுபவிக்கணும் என்பது. அதனால்தான் அவன் சொல்லுகிறான், நிம்மதி இல்லாதவர்களாக நீங்கள் வாழேலாண்டு, நிம்மதியானது தான் என்னுடைய மார்க்கம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கு எப்படி அவன் வழிகாட்டுகிறான்?
உள்ளத்தை படைத்தவன் என்ன சொல்லுகிறான் என்றால், லகது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வா, அல்லாவின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாவின் தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறால் மன நிம்மதிக்கும் அவர் தான் முன்மாதிரி, எல்லாத்துக்கும் அவர் முன்மாதிரி என்றால், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ பிரச்சனைகள் மலை போல வந்தாலும் கூட அது எல்லாத்தும் பனி மாதிரி உருகி போகின்ற அளவுக்கு நிம்மதி நீங்கள் அவரை திரும்பி பார்க்கணும். அல்லாவின் தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தால் அங்கே உங்களுக்கு இந்த மனதுக்கு நிம்மதி இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன புரிகிறோம் என்று சொன்னால், மனதுக்கு நிம்மதி தேவை என்றிருந்தால் அல்லாவின் தூதருடைய வாழ்க்கையை நாங்கள் A to Z படிக்கணும். அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக நாங்கள் சிந்திக்கணும். நபிகளாருடைய வாழ்க்கையை ஒன்றிலிருந்து நாங்கள் படிக்க ஆரம்பித்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் கஷ்டங்கள்லையும் துன்பங்கள்லையும் கசிவுகள்லையும் அவருக்கு வந்த அந்த பிரச்சனை அவரை நாங்கள் படிக்கிற பொழுது அது எங்களுக்கு நிம்மதியாக அமையும் என்று இந்த அல் குர்ஆனுடைய வாக்கு எங்களுக்கு சொல்லுகிறது. இப்போ நாங்கள் நபிகளாருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக நாங்கள் படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஃபெஸ்ட்டிலிருந்து ஆரம்பத்திலிருந்து பாருங்கள். நபிகளார் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது அனாதையாக வருகிறார். வந்து சில காலங்களின் பின்னால் தாயையும் இழக்கிறார். இப்போ டபுள் அனாதை ஆயிட்டார். உலகத்தில் எவ்வளோதான் ஒரு அனாதைக்கு ஒருத்தர் எடுத்து ஒரு அனாதையை எவ்வளோதான் நல்ல முறையில் வளர்த்தாலும் கூட, எவ்வளோதான் நன்றாக சாப்பாடு போட்டு நல்ல முறையில் அவருக்கு ஆடைகள் கொடுத்து கேட்குறதெல்லாம் கொடுத்து வளர்த்தாலும் கூட ஒரு பிள்ளை தாய் தந்தை இடத்திலிருந்து பெறுகிற உரிமையை வளர்க்கிற ஒரு இடத்திலிருந்து பெற இயலாது. எவ்வளோதான் பார்த்தாலும் கூட தாயிடத்திலிருந்து பெறுகிற உரிமையை வளர்க்கிற தாய்ட்டிருந்து பார்க்கலுமா? தந்தையிடத்திலிருந்து பெறுகிற உரிமையை தன் வளர்க்கிறவன்ட்ட பெறையலுமா? தாயிடத்தில் சாப்பாட்டுக்காக வேண்டி சண்டை பிடிக்கலாம், வளர்க்கிறவன்ட்ட சண்டை பிடிக்கலுமா? தந்தை இடத்துல ஆடைக்காக வேண்டி சண்டை பிடிக்கலாம், இது எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி வீசலாம். தாயிடத்தில் எத்தனையோ சண்டைகளை முரட்டுத்தனங்களை காட்டலாம், வளர்க்கிறவன்ட்ட இதை காட்டலுமா? ஒரு பிள்ளையை எவ்வளோதான் வளர்க்கிறவர்கள் நன்றாக பார்த்தாலும் கூட தாய் தந்தையுடைய உரிமையை பெற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் நல்ல முறையில் பார்த்தார், நல்ல முறையில் கவனித்தார், நல்ல முறையில் சாப்பாடு போட்டார், நன்கு அவரை கவனித்தார், இரக்கங்காட்டினார். எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆடு மேய்க்க மேய்த்தாரா இல்லையா? அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆமினாவும் அப்துல்லாவும் இருந்திருந்தால் தன் பிள்ளை ஆடு மேய்க்கணும் என்று விரும்பியிருப்பார்களா? இன்றைக்கு எங்களது பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்ன கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை நாளைக்கு சமூக தலைவனாக வரணும், 4 பேருக்கு கருத்து சொல்கிறவனாக வரணும், 4 பேருக்கு முன்னுக்கால மாடு மேய்க்கிறவனாக இருக்கக்கூடாது, 4 மேடையில் தான் அவன் இருக்கணும். அதுக்குத்தானே நாங்கள் எல்லாத்தையும் இழக்கிறோம். தான் சம்பாதித்த சொத்துக்களை இழக்கிறோம், தன்னுடைய காணிகளை விற்கிறோம், தான் அனுபவிக்கக்கூடிய என்னதான் இருந்தாலும் கூட அதை அவனுடைய கல்விக்காக வேண்டி எல்லாமே நான் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவன் சமூகத்தில் ஒரு அறிவாளியாக படிப்புள்ளவனாக சமூக அங்கீகாரத்தை பெற்றவனாக வாழணும் என்பதற்காக வேண்டித்தானே தன்னுடைய அனைத்து சுகத்தையும் இழக்கிறோம், பொருளாதாரத்தையும் இழக்கிறோம். நபிகளாருடைய தாயும் தந்தையும் இருந்திருந்தால் அவரும் சிந்திச்சிருப்பார். அல்லாஹ் தஆலா அவருக்கு எழுத வாசிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கல, அது வேறு விஷயம் வஹிக்காக. ஆனால் ஆமினா சிந்திச்சிருக்குமா இல்லையா? அன்றைக்கும் படித்தவர்கள் இருந்தார்கள், அன்றைக்கும் எழுதினவர்கள் இருந்தார்கள், அன்றைக்கும் வாசிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், அன்றைக்கும் பாரசீக மொழிகளை தெரிந்தவர்கள் இருந்தார்கள். அப்துல்லா இருந்திருந்தால் அவரும் சிந்தித்திருப்பார், என் மகன் இப்படி இருக்கணும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வாழுகிற பொழுது இதை சொல்லி காட்டுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது, நாங்கள்லாம் ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கெல்லாம் வசதி இல்லாமல் ஆடு மேய்ச்சி இந்த சில்லறை அற்ப காசிகளுக்காக வேண்டி ஆடு மேய்ச்சவங்க தான்
என்று மதீனாவில் வாழுகிற பொழுது பிற்காலத்தில் சொல்லுவார். இதெல்லாம் அழுது கொண்டு கண்ணீரோடு சொல்லவில்லை. ஏன் அவருடைய கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை? ஏன் அவர்கள் அழுது கொண்டு இதை சொல்லவில்லை? ஏன் அவருடைய மனதில் ஒரு சொட்டு கவலை கூட இதுக்காக வேண்டி வரவில்லை? ஏன் அவரை இது தாக்கவில்லை? இந்த அனாதையாக வந்த அந்த வருகை அவருடைய பிற்காலத்தில் அதனால் எதை இழந்தாரோ அது அவருக்கு ஒரு சொட்டு கூட கவலையை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறோம். பல்லிகு அன்னி வலவ் ஆயா யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் கும் ஃபாந்திர், போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்து நின்று பிரச்சாரம் பண்ணுங்கள். இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒரு பொறுப்பை பரம்சாட்ட வந்திருக்கிறோம். அந்தும் மஸ்ஊலூன அன்னி யௌமல் கியாமா, மறுமை நாளையில் என் பொறுப்பை நான் சரியாக செஞ்சேனா, இந்த வஹியை சரியாக நான் உங்களுக்கு எத்தி வச்சேனா என்று உங்களிடத்தில் என்னை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த பொறுப்பு உணர்ச்சி இருந்ததனால்தான் உலகத்தில் எதெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ, உலகத்தில் எதெல்லாம் கவலைகளாக ஆகிறதோ அதெல்லாம் முதுகுக்கு பின்னால் ஆகிவிட்டது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பூஜ்ஜியமாகிவிட்டது. இந்த பொறுப்புணர்ச்சியை அவர், இந்த உணர்வு, இந்த சிந்தனை அவருக்கு உலகத்தில் என்ன பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் எந்த விதமான கவலையோ காயமோ கசிவோ ஒன்றுமே அவருக்கு தெரியல. ஏன்? ஒரு நேர் பார்வைதான். நான் ஒரு பொறுப்போடு அனுப்பப்பட்டவன், அந்த பொறுப்பை நான் நிறைவேற்ற வந்தவன். இது தவிர வேறு பல்லாயிரம் கவலைகள் துன்பங்கள் அவருக்கு இருந்திருக்கிறது. இருந்திருந்தாலும் கூட அவருக்கு ஒரு துளி கூட அதில் கவலை கிடையாது. டைமுக்கு சாப்பாடு இருந்ததா, அல்லது அவருக்கு ஆடைகள் ஒன்றுக்கு 10 இருந்ததா, எல்லாத்துலேயும் குறைபாடு. பிரச்சனைகளை எடுத்தால் அதுவும் பிரச்சனை. இதெல்லாம் ஏன் அவருக்கு துன்பமாக விளங்கில்ல? இதனால் ஏன் மன நிம்மதி அவருக்கு கெட்டு போயில்ல? நான் ஒரு பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புணர்ச்சியை நாங்கள் சரியாக விளங்குகிற பொழுது உலக பிரச்சனைகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் ஆகிறது. அதனால தான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வா, அல்லாவின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவருடைய உணர்வை நீங்கள் வாசித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படியுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண இயலாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கோடான கோடி பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு கண்டு நிம்மதி அடைய முடியாது. அதனால்தான் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய மனதை படைத்தவன் மன நிம்மதிக்கு எங்களுக்கு இப்படி வழிகாட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயந்தான் ஹிஜ்ரத்து. ஹிஜ்ரத் என்பது சாதாரண ஒரு நிகழ்வா? இன்றைக்கு இந்த ஹிஜ்ரத் என்கிறதை நாங்கள் ஒழுங்காக படித்தால் மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை 3 கட்டமாக பிரித்து காட்டுகிறார்கள். நபிகளாருடைய வாழ்க்கையை 3ஆக பிரித்து கொள்ளுங்கள். ஆரம்ப காலத்தில் பரம ஏழை, அனாதையாக வந்தவர், அப்படி வளர்ந்த வாழ்க்கை. நடுத்தரப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், சொத்துக்களை எல்லாம் ஹதீஜா நாயுடைய சொத்துக்களை எல்லாம் ஷாமுக்கு கொண்டு போய் அங்கிருந்து பெரிய பெரிய லாபங்களை பெற்று அவரால் பணக்காரனாயினவர்கள் எத்தனையோ பேர்கள், அவருடைய சிஸ்டத்தை தெரிஞ்சு. அப்படி நடுத்தரப்பட்ட செல்வ சீமானாக வாழுகின்ற காலம். இறுதி காலம் திரும்ப அதைவிட பரம ஏழை. எந்த அளவுக்கு என்றால், மௌத்தாகின்ற இரவில் எண்ணெய் பற்ற வைத்து விளக்கு பற்ற வச்ச எண்ணெய் கூட கிடையாது. ஆயிஷா நாயுடைய வீட்டில் மௌத்தாகின்ற இரவு. அன்றைக்கு என்ன பெரிய மாடமாக பற்ற வைக்கிறது? ஒரு டொட், ஒரு துளி ஜெய்த்தூன் உற்பத்தி ஆகின்ற நாடு. ஒரு துளி எண்ணெய் இருந்தால் அதை ஒரு திரியில் வச்சு பற்ற வச்சால் பத்திடும். அது கூட இருந்திருந்தால் பல நாட்கள் பசியோடு இருக்கிறதுனால அதை நாக்கில் போட்டு சுவைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு கஷ்டமான நிலையில தான் கடைசி காலம் கழிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்று எதைத்தான் கொண்டு போனார்கள்? இந்த நடுத்தரப்பட்ட காலத்தில் கோடீஸ்வரனாக இருக்கிற காலத்தில் தான் ஹிஜ்ரத் போகின்ற நிலை வருகிறது. ஒரு மனிதனுக்கு ஊரில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனுக்கு போண்டா எங்கேயும் போகலாம்.
ஏதாவது ஒரு ஆடை துண்டு இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு கோப்பை இருக்கும், அதை தூக்கிட்டு அவன் அதுதான் அவனுக்குரிய சொத்துண்டா எங்கே போகிறதும் பிரச்சனை வராது. ஆனால் ஊரில் பாதி அவன்ட 10 வீடு இருக்கிறது, எத்தனையோ வாகனங்கள் இருக்கிறது, எத்தனையோ கடைகள் இருக்கிறது, எவ்வளோ பெரிய சொத்து, ஊரோட முக்காவாசி அவனுடைய சொத்துண்டா எல்லாத்தையும் வச்சுட்டு போண்டா புகையல்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாக வசதியாக வாழுகின்ற பொழுது எல்லாத்தையும் போட்ட மாதிரி வச்சுட்டு இரவோடு இரவாக ஒரே ஒரு தோழரை மாத்திரம் அழைத்து கொண்டு வீசிய கையும் வெறுங்கையுமாக ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கொண்டு போக முடியாத அளவுக்கு போனார்களே மதீனாவுக்கு. இது சாதாரண நிகழ்வு கிடையாது. ஒரு காலத்தில் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து பொட்டி படுக்கையோடு ஒரே 3 மணி நேரத்தில் வந்து இறங்கினாங்க. அன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு கூட அதை நினைத்தால் கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்றைக்கு கூட அதை பேசினால் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தவர்கள், 100 பேருக்கு சம்பளம் கொடுத்து 100 பேருக்கு சாப்பாடு போட்டு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தவர்களை எல்லாம் அகதி முகாமில் குந்த வச்சு பட்டையில் சோறு கொட்டினார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு நினைச்சா மாலையாக அழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு மதீனாவுக்கு ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு போனார்களே, ஏன் அவருக்கு அங்கே போய் பாதை வழியை உட்கார்ந்து மாலையாக அழுது கொண்டு, அங்கே போய் கண்ணீர் வடித்து கொண்டு, காண்றவர்கிட்டெல்லாம் புலம்பிக் கொண்டு, அதை நினைக்கும் போதெல்லாம் கசிவுகளோடு ஏன் அவருக்கு கண்ணீர் வரவில்லை? இதை பற்றிய ஒரு துளி கவலை கூட ஏன் வரவில்லை? அதை நினைக்கும் போதெல்லாம் ஏன் கண் அவருக்கு சாடை காட்டவில்லை? இவருக்கு பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் உள்ளத்துக்கு சிகிச்சை செய்தார்களா? இவருக்கு பெரிய பக்குவம் படுத்துவதற்காக வேண்டி பெரிய படித்தவர்கள் பெரிய உள்ள ஞானிகள் எல்லாம் ஆறுதல் சொன்னார்களா? அல்லது இவருக்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இவரை ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், மறுமை நாளில் எனக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, இந்த வஹியை நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அலாஹல் பல்லகுத்து, நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த பொறுப்புணர்ச்சி தான் இந்த உலக பிரச்சனைகளை அவரை முதுகுக்கு பின்னால் ஆக்கினதென்றால், அதனால் தான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது, அவரை படியுங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பல கோணத்தில் நாங்கள் படிக்கணும். ஏனென்றா எங்கள் தலைவருடைய வாழ்க்கை மன நிம்மதிக்கான ஆயுதம் அங்கே தான் இருக்கிறது. இது தவிர எவராலும் நிம்மதி கொண்டு வர முடியாது. அந்த நிம்மதின்னு சொல்லி தரக்கூடிய எவர் எங்களுக்கு நிம்மதி தருவதாக சொல்லுகிறார்களோ அவருக்கும் நிம்மதிக்கு இதுதான் இருக்கிறது. அவருக்கும் 10,000 பிரச்சனை இருக்கிறது. அவருக்கும் அவருடைய ஒரு பிள்ளை ஓடிப்போனான்னு சொன்னால் அவரும் சாப்பிடாமல் ஒரு இடத்துல அவருடைய வாழ்க்கையை சில நேரம் அவர் முடித்து கொள்வார். அவருடைய 10 லட்சம் சல்லி காணா போனால் அவருக்கும் பல துன்பங்கள் இருக்கிறது. எல்லோருக்கும் மன நிம்மதிக்கு ரப்புல் ஆலமீன் இதை வஹியாக எங்களுக்கு வடிக்கிறதுனால இந்த விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நபிகளார் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் ஒருத்தர் ஒரு ஊரில் வாழ்ந்துவிட்டு போன இடத்துல இருந்ததை விட வசதியாகினால் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம். ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாம் போட்ட மாதிரி இன்னொரு ஊருக்கு போகிறாரு, இருந்ததை விட டபுள் மடங்கு வசதியாக வந்தால் அது காட்டாது, சில நேரம் பொறுத்து கொள்ளலாம், அதனால் அவருக்கு வாழ முடிகிறது. ஆனால் நபிகளாருடைய வாழ்க்கை அப்படி இருந்ததா? மக்காவில் வாழ்ந்துட்டு மதீனாவுக்கு அகதியாக வந்ததன் பின்னால் இப்போ நல்லொரு வசதிக்கு வந்துட்டாரு என்று சொல்ல முடியுமா? மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நாளில் எந்த வீட்டை நிர்மாணித்தார்களோ மரணிக்கும் வரை அதுதான் நபிக்கு வீடு. அந்த வீட்டில் ஒரு செங்கல் கூடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வீட்டை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கும் பொழுது, நாங்கள் பள்ளிக்கு தொழப்போகின்ற பொழுது நபிகளார் வீட்டில் தொழுது கொண்டிருந்தால் எங்களுக்கு தெரியும். எப்படி என்றா, அவருடைய வீட்டு சிவருக்கு மேலால் அவருடைய தலை காணும். அன்புக்குரிய சகோதரிகளே, நபிகளாருடைய வீடு எப்படி என்றால் அவருடைய கழுத்து மட்டுக்குத்தான் அவருடைய வீடு.
அவர் வீட்டில் எழுந்து நின்றால் பாதி உடம்பு வெளியே தெரியும். இது இந்த நேரத்தில் அவருக்கு இது வீடு என்றால், இந்த நேரத்தில் இவர் யார் தெரியுமா? ஜனாதிபதி. ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது இந்த நிலை. ஏன்? இன்னும் 2 கல் இருந்தால் தூக்கி கொள்ளலாமே தன்னை மறைக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் கை நீட்ட ரெடியாகில்லை. இருக்கிறத கொண்டு நாங்கள் சமாளித்து கொள்வோம். மக்காவில் இப்படி செல்வச் செழிப்போடு வாழ்ந்தவர் மதீனாவில் இந்த நிலையில தான் என்னுடைய வீடா என்று சொல்லி கண் கலங்கவில்லையே, உள்ளம் கசியவில்லையே. அதே பொறுப்புணர்ச்சி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இப்படி இருக்கிறதுனால அகலமாவது கொஞ்சம் விசாலமாக இருக்குமோன்னு பார்த்தால் ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், இரவு நேரத்தில் நபிகளார் நீண்ட நேரம் ஓதுவதனால எனக்கு காலை நீட்டி தூங்க கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ ஆரம்பித்தால் ஆயிஷா நாயகி இந்த மாதிரி காலை நீட்டி உறங்கிக் கொள்வார்கள். நபிகளார் சுஜூதுக்கு போகிற பொழுது காலுக்கு ஒரு தட்டு தட்டினா காலை மடக்கி கொண்டால் சுஜூது செய்வார்கள். திரும்ப நிலைக்கு வந்து சூரத்துல் மாயிதா, சூரத்துல் நிசா இதெல்லாம் நீண்ட நேரம் பிடிக்கும். அந்த நீண்ட நேரத்துக்கு காலை நீட்டி கொண்டு தூங்க முடிகின்றதென்றால் உலக ஜனாதிபதியுடைய வீட்டில் ஒருவர் தூங்கவும் ஒருவர் தொழவும் இடம் கிடையாது. இது எப்போ? பெரிய வாழ்க்கை வாழ்ந்ததன் பின்னால். இப்போ அவருக்கு ஏன் கவலை வரல? அவர் இது யாராலேயாவது உலகத்தில் மன நிம்மதியோடு வாழலுமா இந்த நிலையில்? அன்புக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்குரிய அந்த கதவு இருக்கிறதே, கானலஹு ஹசீருன், அவருக்கு ஒரு பாய் இருந்தது. இது உலகத்துக்கு ஒரு மெசேஜ். இப்போ ஒரு பாய் இருந்ததுன்றது உலகத்துக்கு மெசேஜ். இத்தனை ஏக்கர் காணி இருந்தது, இந்த ஏரியாவே அவருடைய தான், கொழும்பில் இத்தனை பில்டிங் இருக்கிறது, அதெல்லாம் தான் இன்றைக்கு மெசேஜுக்கு சொல்லலாம். ஆனால் உலக ஜனாதிபதிக்கு மெசேஜ் என்ன? அவருக்கு ஒரு பாய் இருந்தது. யபுசுத்துஹு ஃபின்னஹார் வயஹ்தஜிஉஹு பில்லைல், பகல் நேரத்தில் அதையே தொங்கவிடப்படும். ஏன்னா மனைவி உள்ளே இருக்கிறதுனால இரவு நேரத்தில் அதை கலட்டி 2 பேரும் தூங்கிக் கொள்வாங்க. தன்னுடைய சஹாபாக்கள் இடத்துல வீடு இல்லை என்று சொட்டு விரலை நீட்டியிருந்தால் தங்கத்தால் வீடு கட்டி கொடுப்பார்கள். அதுக்கும் ரெடியான பணக்காரர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். ஆனால் நான் எதுக்கு கையேந்தணும்? நான் இதுக்காக வந்தது உலகத்தில். இது இப்படி வாழ வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு வழிப்போக்கனை போல் வாழ்ந்து விட்டு போகிறதற்கு இது ஒரு வாழ்க்கை? வாழ வந்த இடமா இது? ஒரு பொறுப்பை சொல்லிட்டு போக வந்த இடத்துல அன்புக்குரிய சகோதரிகளே, அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்கள் பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வு அங்கே தான் இருக்கிறது. உலகத்தை திருத்த இயலாது, உலக ஸ்டைலை மாற்ற இயலாது, நீங்கள் தான் மாறிக்கொள்ளணும். உங்களை நான் எதுக்கு அனுப்பினேன்? அதே நோக்கத்தை தான் உங்களை அனுப்பினேன் என்று சொல்ல வருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் தனி பயான் பண்ணலாம். அவர்களுக்கு நபிகளாருடைய வாழ்க்கையுடைய பாடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி மனைவிமார்கள் சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா நேரத்தில் வீட்டுக்கு வருவார்கள். வந்து மனைவிமார்களிடத்தில் கேட்பார்கள், ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்களிடத்தில் சாப்பிட ஏதும் இருக்கிறதா? 11 மனைவிமார்களும் மா இந்தனா ஷைஉன், எங்களிடத்தில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பிடி அரிசி இல்லாமல் யார் இருக்கிறோம்? 2 கரண்டி தேலை இல்லாமல் யார் இருக்கலாம்? அல்லது ஒரு கலண்டி பால் இல்லாமல் யார் இருக்கலாம்? ஒரு சீனி கொஞ்சம் இல்லாமல் யார் இருக்கலாம்? இந்த கேள்விக்கு யாருக்கு கையுயர்த்த முடியும்? மரத்தடியில் வாழ்கிறவனும் அன்றைய நாளுடைய தேநீருக்கு வசதி அவனுக்கு இருக்கும். குடிசையில் வாழ்கிறவனுக்கும் அன்றைய நாள் செலவுக்கு அவனுக்கு இருக்கும். ஆனால் 11 மனைவிமார்களும் எங்களிடத்தில் எதுவுமே கிடையாது. இது உலக ஜனாதிபதியுடைய கேள்வி, சாப்பிட ஏதும் இருக்கிறதா என்று. 2 துறைக்கும் ஜனாதிபதி, அரசியல் துறை, ஆன்மீகத்துறை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அப்படி என்றால் நான் எதுக்கு பசியில் இருக்கணும்? இதன் அன சாயிம், அப்படி என்றால் நான் சுன்னத்தான நோன்பு நோக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மனைவிமார்கள் சொல்லுகின்ற பொழுது, யஅதி அலைனா ஹிலாலு ஷஹர், ஒரு மாதத்துடைய தலைப்பிறை வரும். சும்மயாத்தி அலைனா ஹிலாலு ஷஹர், அடுத்த மாதத்துடைய தலைப்பிறை வரும். சும்மயாத்தி அலைனா ஹிலாலு ஷஹர், 3ஆம் மாதத்துடைய தலைப்பிறையும் வரும். மா உகிதத் ஃபி அபியாத்தி அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபியுடைய மனைவிமார்களுடைய எந்த வீட்டிலையும் அடுப்பு மூட்டப்படவில்லை. 3 மாதங்களாக தலைவருடைய வீட்டில் அடுப்பு மூட்டப்படவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? 3 மாதங்களாக தலைவருடைய நாவுக்கு ஒரு உரொட்டி, தலைவருடைய நாவுக்கு ஒரு இனிப்பு, தலைவருடைய நாவுக்கு ஒரு டேஸ்ட்டு 3 மாதங்களாக இல்லையே. அப்பொழுது கேட்கப்படுகிறது, என்னதான் நீங்கள் சாப்பிட்றீங்க? அல் அஸ்வதான், ஈச்சம்பளமும் தண்ணீரையும் தானே குடித்துட்டு போகிறோம். ஹஜ்ஜி பெருநாள் வந்தால் ஆயிஷா நாயகி இடத்துல கேட்கப்படுகிறது, உங்களோட வீட்டில் இறைச்சி சாப்பிட்றீங்களா? அப்போ இன்றைக்கு எங்கள்கிட்ட கேட்டாண்டா கோபம் வந்துடும், பெரிய யுத்தமே ஆகிடும். என்ன நினச்சி கொண்டு இருக்கிறேன்? ஹஜ்ஜி பெருநாளுடைய உலுகியா காலம் வந்தால் எங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். வைங்குன்னா லனர்ஃபஉல் குராத்த பஅத 15, அந்த குழம்பு இருக்கிறதே, அந்த ஆட்டுடைய காலுடைய அடிப்பகுதி, அதை நாங்கள் பானையில் போட்டு 15 நாளைக்கு அதில் தண்ணீரை ஊற்றி 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 சூடாக்கி அதில் தொட்டு சாப்பிடுகிறோம். இப்படி எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்குற பொழுது ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ஒருத்தர் கேட்குறார்கள், நபிகளாருடைய மனைவி இடத்துல, உங்கள் வீட்டில் பாத்திரம் இருக்கிறதா? பிமயா குலோன், சாப்பிட பாத்திரம் இருக்குதாண்டு. எங்கள்கிட்ட கேட்டால் என்ன நடக்கும்? உங்களோட வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிளேட் இருக்குதா? டீ குடித்த கிளாஸ் இருக்குதுண்டா என்ன நடக்கும்? அப்பொழுது ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், ஒரே ஒரு தோல் தான், அதை விரித்து ஏதாவது வந்தால் நபிகளார் அதில் கொட்டி சாப்பிடுவார்கள், அதன் பின்னாலே சுற்றி கட்டி வைப்பார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொன்றாக படிக்கிற பொழுது, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அதி பிச்சைக்காரன் இருப்பானே, அவனும் நபிகளாரோடு ஒப்பிடுவது பணக்காரன். இன்றைக்கு மரத்தடியில் வாழ்கிறவனும் நபியுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் இவன் கோடீஸ்வரனாக இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தேர்ந்து கொண்ட வறுமை அல்ல இது. அவரும் அல்லாஹ்விடத்தில் பொருளாதாரத்தை கேட்டார், 4 விஷயத்தை கேட்டார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. 4வது விஷயம் கினா, பொருளாதாரத்தை தா. 3 கொடுத்தா 4வது கொடுக்கல. துகா, இறையச்சத்தை தா. அதே மாதிரி அஃபாஃப், பத்தினித்தன்மையை தா, நேர்வழியை தா. அதெல்லாம் கொடுத்தான். ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்கலேன். எங்களுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி அவருக்கு கொடுக்கல. அவருக்கு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்திருந்தா இன்றைக்கு கஷ்டப்படுறவன் சந்தோஷமாக இருக்கலுமா? இன்றைக்கி கஷ்டப்படுறவன் யோசிக்கிறா, இது என்ன கஷ்டம், நாம் பின்பற்ற தலைவரே இதை விட 100 மடங்கு கீழே தானே இருந்திருக்கிறாரு. இதை நினைக்கும் பொழுது ஆறுதலாக இருக்குமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சோதனை, இதெல்லாம் ஒரு விதம். நபிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு சொல்லி நபிகளார் வாழுகின்ற பொழுது அல்லாஹு தாலா 7 பிள்ளைகளை கொடுத்தான். 7 பிள்ளைகளில் கட்டங்கட்டமான சோதனை, அடுக்கடுக்கான சோதனை. 6 பிள்ளையுடைய மரணத்தை தன் கையால் அடக்க வேண்டிய நிலை. இப்படி உலகத்தில் ஒருத்தனுக்கு 7 பிள்ளையை கொடுத்துட்டு தான் வாழுகின்ற காலத்திலே 6 பிள்ளை மௌத்தாயினா இதை தாங்கலுமா? ஊர் என்ன சொல்லும்? உலகம் என்ன சொல்லும்? மக்களுடைய அவமானங்கள் என்னவாகும்? 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்தான், கொடுக்கிறான் எடுக்கிறான், கொடுக்கிறான் எடுக்கிறான். 3வது ஆண் பிள்ளை கிடைக்குது, பேர் வைக்கிறார் இப்ராஹிம். தன்னுடைய அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை வைக்கிறார். வாழத்தானே பேர் வைக்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல வாழத்தானே அந்த பேர் வைக்கிறாரு. 18 மாதங்கள் உடனே அல்லாஹ் எடுத்தான். அவருக்கும் உள்ளம் இருக்கிறது, அவருக்கும் வலிக்கிறது, அவரும் மனிதர். அந்த மரணத்தை பார்த்து கொண்டு சொல்லுகிறார்கள், அல் கல்பு யஹ்சன் வல் ஐனு ததுமா வ இன்னா லி ஃபிராகிக லமஹ்சூனூன். யா இப்ராஹிமே, இப்ராஹிமே, உங்களுடைய மரணத்தை பார்க்கிற பொழுது உள்ளம் வேதனைப்படுகிறது, கண்கள் வடிகிறது, உங்கள் பிரிவு எங்களை தாங்கவில்லை என்று மரணத்தை பார்த்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அங்கே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், முகம்மதுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை சூரியன் கூட துக்கம் அனுஷ்டிக்கிறது, இன்றைக்கு வெளிக்கு வராமல் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது. உடனே வெளியே போகிறார்கள். மக்களுடைய இந்த மூட நம்பிக்கைக்கு பயம் பண்ணுகிறார்கள். எந்த ஒருத்தருடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் பௌதிக மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. மகன் மரணித்திருக்கிற பொழுது எந்த வாப்பாவுக்கு பயம் பண்ணி கொண்டிருக்க முடியும்? எந்த வாப்பாவுக்கு மார்க்கம் சொல்லி கொண்டிருக்க முடியும்?
எந்த வாப்பாவுக்கு ஊரை திருத்தி கொண்டிருக்க முடியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, உள்ளம் தெளிவாக தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த பொறுப்பில் சரியாத்தான் இருக்கிறார்கள். மன நிம்மதியோடு தான் அவர் இருக்கிறார்கள். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் என்ன பிரச்சனை வந்தாலும் மன நிம்மதிக்கு அவரை பாருங்கள். உள்ளம் சஞ்சலப்படவில்லை, கசியவில்லை, ரூட் மாறி போகவில்லை, நல்ல தெளிவோடு தான் அந்த உள்ளம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். 4 பெண் பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகள் வாழுகின்ற வயசுலே மௌத்து, சிறுமிகளாகவே மௌத்து. நபிகளார் மௌத்தாகி 6 மாதமாகின்ற பொழுது 4வது பிள்ளை ஃபாத்திமா நாயும் மௌத்து. அது கூட நபி வாழ்ந்து 6 மாதத்தை கூட வாழில்லை. பொதுவாக பெண் பிள்ளைகள் வயது போய் மௌத்தானா அதை கொஞ்சம் தாங்கி கொள்ளலாம். பெண் பிள்ளைகள் வாப்பாமார்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருப்பார்கள். அது சிறுமியாக இருக்கிற பொழுது மௌத்தாயினா யாருக்கும் தாங்க இயலாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது போருக்கு தயாராகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, உஸ்மானே, மகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ஒரு மகளை முடித்து கொடுத்திருந்த ஜைனப் நாயகி, மகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நான் போருக்கு போகிறேன். மகள் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது எந்த வாப்பாவுக்கு போருக்கு போக முடியும்? போருக்கு போய் அங்கே எப்படி இயங்க முடியும்? போர் என்பது உள்ளத்தில் கடுமையான நிம்மதியும் ஸ்டாண்டர்டும் இல்லாமல் இயங்கலுமா? போரில் உள்ளத்தில் 1000 பிரச்சனையை வச்சுக்கொண்டு போர் செய்யலுமா? நபிகளார் அங்கே போய் கூட ஒரு பக்கத்தில் உட்கார்ந்த மாதிரி இருந்து கொண்டு தன் மகளை பற்றியே சிந்திச்சு கொண்டு இருந்தார்களா? அங்கே போயும் அல்லாஹ்விடத்தில், ஆண்டவனே, இன் துஹுலக் ஹாதில் இசாபா லன் துஅபத ஃபில் அர்லி அபதா, இந்த சிறு கூட்டம் இன்றைய தினத்தில் அழிக்கப்படுமானால் உலகத்தில் நீ ஒருபோதும் வணங்கப்பட மாட்டாய் என்று தான் துவா கேட்கிறார்கள் பத்ரில். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னால் இத்தனை காலமும் தவ்வா பிரச்சாரம் செய்து இந்த பத்ர் களத்துக்கு கொண்டு வர முடிஞ்சது 313 பேர் தான். அங்கே போயும் மக்களை பற்றி தான் பேசுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நபிகளாருடைய மூத்த மகள் ஜைனப் நாயகி மரணித்திருக்கிறார்கள். மரணித்திருக்கிற நேரத்தில் மனைவிமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள். குளிப்பாட்டுகின்ற நேரத்தில் அந்த இடத்துக்கு நபிகளார் போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், நீங்கள் மரணம் குளிப்பாட்டுகின்ற பொழுது 3 விடுத்தம் தண்ணீரை ஊற்றி கொள்ளுங்கள், வலது பக்கத்தால் தண்ணீரை ஊற்றுங்கள். நீங்கள் குளிப்பாட்டுகின்றது பொழுது தண்ணீரில் இலந்தையை கலந்து கொள்ளுங்கள். குளிப்பாட்டி முடிந்ததன் பின்னால் என்னிடத்தில் சொல்லுங்கள், என் ஆடையை கஃனாக தருகிறேன். மகள் மரணித்திருக்கிறார், வாப்பா பாடம் நடத்துகிறார். யாருக்குத்தான் சொல்ல முடியும்? இன்றைக்கு மரண வீட்டில் மார்க்கம் பேசினாலே அடி கிடைக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால் தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா. அடுக்கடுக்கான கட்டங்கட்டமாக எதை எடுத்தாலும் சோதனை. அந்த நபிக்கில்லாத சோதனை அவங்களுக்கு வரப்போகிறது. அந்த சோதனையில் நீங்கள் நிம்மதி காண வேண்டுமென்றால் அவரை திரும்பி பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். தாயிஃப் நகரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்ச அடிகள் ஒவ்வொன்றும் இரத்த சுவடுகள். அந்த நேரத்தில் மலைக்கு பொறுப்பான மலக்கு இந்த மலையை சேர்த்து காஃபிர்களை அழிச்சட்டுமா? வேணாம். காரணம் என்னன்னு சொன்னால், யஹ்ருஜு மின் அஸ்லாபிஹி முனாசுன், இவங்களோட பிச்சலத்தில் தான் மக்கள் வரணும். மக்கள் சிலர் வருவார்கள், யாபுதூன் அல்லாஹ் வஹதஹு லா யுஷ்ரிகுன பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை இணை வச்சாத மக்கள் பிறந்து வருவார். எவ்வளோ தெளிவு! இதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்ல முடிகின்றதென்றால் மன நிம்மதியோடு இருந்தால் தானே இதெல்லாம் சொல்ல முடியும். சஞ்சலம், கவலைகள், கசிவுகள், காயங்கள் இருந்தால் இவ்வளோ தெளிவாக இதெல்லாம் பேசலாம். எல்லாம் அழித்து போட்டுடுங்க. வருகிற கோபத்துக்கு எதையாவது சொல்லிவிட்டு போவார்களே. அன்புக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபிகளார் 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 63 ஆண்டு காலத்தில் மதீனாவில் 10 வருஷம் வாழ்ந்தார்கள். 10 வருஷமும் 20க்கும் மேற்பட்ட யுத்தங்களில் 63 வருஷ காலத்தில் 61ஆம் வருஷமும் யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் என்பது சாதாரண விஷயமா? யுத்தம் என்பது இன்றைக்கெல்லாம் யுத்தம் என்றால் பட்டன் போடுறது தான் யுத்தம். அவர் யுத்தத்துக்கு ஜனாதிபதி போவார், அவர் ஓர்டரை கொடுத்துட்டு அவர் மாளிகையில் இருப்பார்.
அவருக்குரிய எல்லா பாதுகாப்பும் இருக்கும். நபிகளார் எல்லா யுத்தத்திலேயும் முன் சப்புல இருந்து யுத்தம் செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கி 63 வயசில் யுத்தத்துக்கு போகிறார்கள் என்றால் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யுத்தத்தில் எங்களுக்கு பயம் ஏற்பட்டால் நாங்கள் கொஞ்சம் நபிகளாரை சார்ந்திருப்போம். மின்னல் வேகத்தில் அந்த வயசிலும் இயங்குவார். அந்த போர் குதிரையிலெல்லாம் ஏறுவதும் போர் குதிரையை சமாளிப்பதும் அந்த போர் குதிரையோட ஸ்பீடும் அது திரும்புகின்ற அந்த புழுதியை கிளப்பி கொண்டு திருப்புகின்ற அதையும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு வரக்கூடிய அம்புகளிலிருந்து அதையும் பாதுகாத்து, அதுக்கு வாள்வெட்டுக்கள் தூரத்திலிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் அதை திருப்பி எடுத்து தானும் பாதுகாத்து அதையும் பாதுகாத்து மக்களையும் பாதுகாத்து, இன்றைக்கெல்லாம் இந்த நூறலியா அங்கிங்கெல்லாம் இந்த குதிரைகளில் நடந்து கூட்டிக்கொண்டு போய் விழுகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வயசில் அந்த குதிரையில் ஏறி மின்னல் வேகத்தில் பறந்து பம்பரம் மாதிரி யுத்தம் செய்கிறாண்டால் எங்கிருந்து இந்த உள்ளத்துக்கு அந்த நிம்மதி, அந்த உள்ளத்துக்கு அவ்வளோ திடகாத்திரம்? இவ்வளோ பிரச்சனையை தாங்கி கொண்டு எப்படி வரும்? இவ்வளோ அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எல்லாம் உள்ளத்தில், இவ்வளோ கவலைகள், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிற பொழுது யுத்தத்தில் இப்படி இயங்கலுமா? ஏன்? நான் ஒரு பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறேன், அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் நான் போக மாட்டேன், அந்த பொறுப்பில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால தான் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவது அவருக்கு அந்த தேவை இருந்த காரணத்தினால எல்லா பிரச்சனைகளும் அவருடைய முதுகுக்கு பின்னால் போனதனால்தான் லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா, அல்லாவின் தூதரிடத்தில் உங்கள் மனதுக்கு நிம்மதி இருக்கிறது, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து அங்கிருந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 துறை இருந்தது. ஒன்று ஆன்மீக தலைவர், அடுத்தது அரசியல் தலைவர். பணம் சம்பாதிக்க 2ம் நல்ல துறை. ஆன்மீக துறையில் தான் இன்றைக்கு அரசியலை விட பணம் சம்பாதிக்கலாம். மார்க்கம் என்ற பேரில் எந்த மதமாக இருந்தாலும் நன்கு பணம் சம்பாதிக்க முடியுமான ஒரு வழி. அரசியலும் அப்படித்தான். 2ஐயும் வைத்து உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அன்றைக்கு நபிகளாருக்கு அடைந்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கும் ராஜாக்கள், பெரிய பெரிய அரசர்கள், அவர்களுடைய தோட்டங்கள் என்ன, அவர்களுடைய நீச்சல் தடாகங்கள் என்ன, அவர்கள் உட்காருகின்ற ஒரு சிம்மாசனத்திலே ஒரு நாடு வாங்கலாம். அந்த அளவுக்கு அன்றைக்கு ராஜாக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த காலம். நபிகளாருக்கு இந்த 2ஐயும் பயன்படுத்தி அவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களுக்காகவே தியாகம் பண்ணி, மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை எப்பொழுதுமே மக்களையே சிந்தித்து அப்படி வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹியை பூர்த்தி செய்ததனால் தான் நபிகளார் சும்மா அல்லாஹ் தஆலா இந்த தரஜாவை தூக்கி கொடுக்கல. நபிகளாருக்கு இதையெல்லாம் அவர் பூர்த்தியாக்கி இப்படி வாழ்ந்த ஒரு தலைவர் என்பதனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான், இப்படி ஒரு தலைவரைத்தான் நான் உங்களுக்கு பின்பற்ற தந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மன நிம்மதியோடு வாழ்வதற்கு லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வா, அந்த தூதருக்கு வந்த சோதனை பல்லாயிரம் இருக்கிறது, அவர் எப்படி வாழ்ந்தார், அந்த வாழ்க்கையிலிருந்து உங்கள் மனதுக்கு ஆறுதல் நிம்மதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே நாங்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்ற ஒரு தேவை இருப்பதனால, அந்த நிம்மதியை அல்லாஹு தஆலா தருகிறான் என்பதனால எங்கள் தலைவருடைய உணர்வோடு நாங்கள் அந்த பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திலும் உள்ள பிரச்சனைகள் எங்களுடைய உள்ளத்துக்கு எதையும் பாதிக்காது. மறுமையிலையும் போய் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவான். அப்படியான உள்ளங்கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி தரணும். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.